இந்த வீடியோவில் ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிராண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற பிராண்டில் என்னால் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியல. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்பிளாக ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் வந்து லேப்டாப்புக்காகவும் நம்ம வாங்கலாம், டெஸ்க்டாப்புக்காகவும் வாங்கலாம். பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் பிரச்சனை இருக்காது. முக்கியமான ரீசனே ஒயர்லெஸ்க்காக போகிறது இந்த ஒயர் பிரச்சனை இருக்காது. இன்னொன்று வந்து இந்த யூஎஸ்பி போர்ட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு டாங்கல் கொடுத்துருவாங்க. ஸோ 2 யூஎஸ்பி போர்ட்டு உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா, இது ரெண்டும் பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஒயர்லெஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஒன்று அந்த ஒயர் பிரச்சனை இருக்காது. நீங்கள் சிபியூ மேலே வச்சுருந்தாலும் சரி, கீழே வச்சுருந்தாலும் சரி, லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணாலும் சரி. இன்னொன்று யூஎஸ்பி போர்ட்டு. இப்போ நீங்கள் ஒயர்டு வாங்குறீங்கன்னா ரெண்டு போர்ட்டு தேவைப்படும். கீபோர்டுக்கு ஒன்று, மவுஸுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு. இதில் அந்த பிரச்சனை இருக்காது. ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் எல்லாமே காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்குன்னா கேஷ் ஆன் டெலிவரியோட பண்ணியிருக்கோம். அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குன்னா 24 ஹவர்ஸ் வந்து 48 மினிமம். ஓகேங்களா, மேக்ஸிமம் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரீச் ஆகிடும். ஸோ கொரியர் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரானிக்ஸ் பிராண்டோட கீபோர்டு மவுஸ் தான் பார்க்குறோம். காம்போ பேக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. மேக்ஸிமம் நிறைய காம்போ பேக் தான் வருது. தனியாகவுமே நம்ம கிட்டே இருக்குது. ஒயர்லெஸ் கீபோர்டு, ஒயர்லெஸ் மவுஸ்ன்னு சொல்லி தனித்தனியாகவும் இருக்குது, காம்போவும் இருக்குது. ஓகேங்களா, இதில் என்னென்ன சைலண்ட் பட்டன் டிசைன் சொல்லிட்டு இது கீஸே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிராண்டை பொறுத்தவரைக்கும் இது வந்து லேப்டாப்புக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது. அதனால் ஏன்னா லேப்டாப் பொறுத்த வரைக்கும் பெரிய கீபோர்டு வைக்கிறதோட சின்ன கீபோர்டு இருந்தால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்னு சொல்லலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷனு, கீபோர்டோட ஸ்பெசிஃபிகேஷனு, மவுஸோட ஸ்பெசிஃபிகேஷனு, கீபோர்டோட ஸ்பெசிஃபிகேஷனு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட பொறுமையாக பார்த்துக்குங்க. சிம்பிளாக டைப்பிங் ஒர்க் அதிகமாக இருக்கா, ஒரு லேப்டாப்பில் நம்ம ஏன் எக்ஸ்டர்னல் கீபோர்டு யூஸ் பண்ணுறோம், டைப்பிங் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு கீபோர்டு வாங்கி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இன்டர்னல் கீபோர்டு நம்ம என்ன தான் அதிகமாக டைப் பண்ண ஒரு சில அதோட லைஃப் டைம் எவ்வளோ அது வரைக்கும் யூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இந்தமாரி எக்ஸ்டர்னல் கீபோர்டு நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சா தூக்கி போட்டு அடுத்த கீபோர்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 அந்த ரேஞ்சில் வந்துடுது. காம்போ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 1000 கீழே இருந்துருக்கு. பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி, ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் ஒவ்வொரு அமௌண்ட்டில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிமீடியா கீஸும் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம் பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ஓகேங்களா, பிரைட்னஸ்க்காக. ஸோ அந்தமாரி சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. மல்டிமீடியா கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். சாங்ஸ் ப்ளே பண்ண சொல்ல ஆட்டோ ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, ஃபார்வர்டு, ரீவைண்டு அந்தமாரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதோட மவுஸ் கொடுத்துருக்காங்க. அதான் இது வந்து ஒரு போர்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரை இது வந்து கலர் கீபோர்டுன்னு சொல்லலாம். எப்போயுமே பிளாக்காக இருக்காமல் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான கீபோர்டுன்னு சொல்லலாம் போர்ட்ரானிக்ஸ் பிராண்டில் இருந்து. அதேமாரி பேட்ரி நீங்கள் நம்ம ஒயர்டுனா கரண்ட்டில் ஓகேங்களா, டேரெக்டாக 5 வோல்ட் யூஎஸ்பி பொறுத்த வரைக்கும் 5 வோல்ட்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் நீங்கள் ஒயர்லெஸ்ன்னு சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இது பேட்டரியில் தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, அது கீபோர்டாக இருந்தாலும் சரி, மவுஸாக இருந்தாலும் சரி. ஒரு சில மவுஸ் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியே போதுமானது. ஒரு சில இதில் 2 பேட்டரி போடுற மாதிரி வரும். ஒரு சில இதில் AA பேட்டரி, ஒரு சில இதில் AAA பேட்டரி அந்தமாரிலாம் வரும். அதேமாதிரி மவுஸு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்கும், ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் இருக்கும். மவுஸில் மேக்ஸிமம் மவுஸில் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் வந்துடும். ஒரு சில இதில் பட்டனே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து சின்ன சைஸு. இந்த போர்ட்ரானிக்ஸ் இப்போ நம்ம பார்க்குற கீபோர்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸு. லேப்டாப்புக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும், ஸ்பேஸ் வந்து அதிகமாக பிடிக்கிறதில்ல. அதேமாதிரி பேக்கில் இப்போ நம்ம லேப்டாப்பை வந்து பேக்கில் போட்டு எடுத்து போவோம். லேப்டாப்பில் அப்படி இருக்க சொல்ல பேக்கில் பெரிய கீபோர்டு நம்மளால் வைக்க முடியாது. இந்தமாதிரி சின்ன கீபோர்டாக இருக்க சொல்ல நம்ம வெஸ்ட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேப்டாப்புக்கு போர்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் பிராண்டுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிடெக்கில் எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா, லாஜிடெக்கோட கீபோர்டு. இந்த பிராண்டில் லாஜிடெக்லாம் நம்ம பிராண்டை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஒரு சிலர் லாஜிடெக் தான் வேணும்னே கேட்பாங்க. MK220 மாடல் நம்பரும் பார்த்துங்க. MK220 ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் காம்போ இது. ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொரு பிராண்டுன்னு இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பெசிஃபிகேஷனே கொடுக்க மாட்டான். என்னமோ அவன் பேரை சொன்னாலே வாங்கிக்கிற மாதிரி. ஆனால் கிட்டத்தட்ட அப்படி தான் வாங்குறாங்க. டெல்லு மவுஸு கொடுங்க அப்படின்றாங்க, டெல்லு கீபோர்டு கொடுங்கன்றாங்க. இல்லை டெல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கெலாம் வந்துட்டாங்க. அதனாலேயே தெரியல, இந்த டெல்லு கீபோர்டு மவுஸ் வர சொல்ல காமிக்கிறோம் பாருங்கள். ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்றுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டானுங்க. உள்ள கேட்லாக், சின்ன கேட்லாக் மாதிரி இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க ஃபுல் டீட்டெயில்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து டெஸ்க்டாப்புக்கு யூஸ் பண்ணுற கீபோர்டு மவுஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா லேப்டாப்புக்கு இது கொஞ்சம் லென்த்து பெருசாக இருக்கிறதுனால ஸோ டெஸ்க்டாப்புக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் கரெக்டாக. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு பேக் அண்ட் சைடில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சிலருமே கேட்பாங்க, இந்த ஓஎஸில் யூஸ் பண்ணலாமா, இந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாமா, இந்த டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. கீபோர்டு மவுஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட யூனியர் சொல்லுன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, நீங்கள் எந்த டெஸ்க்டாப் யூஸ் பண்ணாலும், எந்த லேப்டாப் யூஸ் பண்ணாலும், எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே தான். அதேமாதிரி எந்த டிரைவர்ஸும் கிடையாது. நான் ஆன்லைனில் வாங்குறவங்களும் சரி, ஆஃப்லைனில் வாங்குறவங்களும் சரி,
ஜஸ்ட் கீபோர்டு எடுத்து நீங்கள் ப்ளக் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1900 கிட்டத்தட்ட ₹2000 வந்துருது எம்ஆர்பி ப்ரைஸு. நம்மளோட ஆஃபரில் பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியோட பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க நீங்கள் கால் பண்ணி என்ன கீபோர்டு என்ன மாடல்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னா கொரியர் போட்டு விட்டுருவோம். மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ், இல்லை ரொம்ப நீங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஓகேங்களா. லாஜிடெக் கீபோர்டு. இதில் அந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சைடில் இருக்கும். ஒயர்லெஸ் பொறுத்த வரைக்குமே பேட்டரி தான் மேக்ஸிமம் நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னா சொல்லலாம். ஏன்னா என்ன தான் ஒரு டெக்னாலஜி போனாலும் அதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல. அந்தமாரி இந்த ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸில் இங்கே பார்த்தீங்கன்னா 2 AA பேட்டரி போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அந்த பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா மட்டும் நம்ம செக் பண்ணணும். இதுலேயே பேட்டரிக்கான சைக்கிள்ஸும் கொடுத்துருக்குறாங்க. மவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் யூஸ் பண்ணலாம், கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்தமாரி இதுலேயே லைஃப் சைக்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேக் சைடில் ஒவ்வொரு கீபோர்டு மவுஸு அந்த அட்டையில் பார்த்தாலே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க, இத்தனை வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேட்டரி டவுன் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதை கரெக்டாக மாற்றணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா ஸ்லோவாகும். மவுஸ் ஸ்லோ ஆகிடும், கீபோர்டு ஸ்லோவாகிடும். அந்த ஒரு சின்ன ட்ராபேக் நீங்கள் எந்த கீபோர்டு மவுஸ் வாங்கினாலும் இருக்குது. ஒயர்லெஸ்ன்னு போனாலே இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா லாஜிடெக்கில் 235. இது பார்த்தீங்கன்னா கீபோர்டு சைஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இது வந்து ஒரு நார்மல் கீபோர்டுன்னு சொல்லலாம், அது வந்து ஒரு மல்டிமீடியா கீபோர்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டுமே நான் இப்போ ஒன்றா வைக்க சொல்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும் உங்களுக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 220க்கும் இந்த 235க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைலண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அந்த ஃபங்க்ஷன் கீஸ் வந்து இதில் இருக்காது, அதில் ஃபங்க்ஷன் கீஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. இந்த டிஃப்ரென்ஸ் வரும். இதுலேயே ஒரு சில கீபோர்டுக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது. ஓகேங்களா. இந்த நானோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ₹2096. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம HP பிராண்டோட கீபோர்டு தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் இல்லை அப்படியே, ஏன்னா இதில் பெருசாக அன்பாக்சிங் பண்ணுறதும் இல்லை. ஹெச்பிக்குன்னு சொல்லவே தேவையில்ல. அல்ட்ரா டியூரபிள் யூவி பிரிண்டட் கேஸு, ஸ்பில் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இதோட மாடல் பார்த்திங்கன்னா 440. ஓகேங்களா. ஹெச்பியோட 440 இதோட கீபோர்டு மவுஸு. பேட்டரியும் அதேமாரி தான். ஒரு சில கீபோர்டு மவுஸில் நம்மளுக்கு பேட்டரி கொடுத்துருவாங்க, ஒரு சில கீபோர்டு மவுஸில் நம்மளுக்கு பேட்டரி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தனியாக வாங்கி போடுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பிராண்ட்லையுமே கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இதில் நம்மளுக்கு ஹெச்பியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீபோர்டுக்கு தேவையான பேட்டரியும் சரி, மவுஸுக்கு தேவையான பேட்டரியும் சரி இதுலேயே நம்மளுக்கு உள்ளே வந்துருச்சு. இது மல்டிமீடியா கீபோர்ட்லாம் இல்லை, ஒரு நார்மல் கீபோர்டு மாரி. பட்டு ஒரு பெஸ்ட்டான பிராண்டுலேருந்து ஏன்னா நிறைய பிராண்டு வந்துருச்சு. எல்லாருமே பிராண்டு தான், எல்லாருமே வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஹெச்பி தான் பிராண்டு, அதுக்கப்புறம் டெல்லு தான் பிராண்டு அப்படின்ற நேமும் நிறைய பேர் இருக்குது. மற்றபடி எல்லாருமே வாரண்டி தராங்க. ஓகேங்களா. நார்மலாக நம்ம பார்த்த லாஜிடெக்கும் சரி, இல்லை போர்ட்ரானிக்ஸும் சரி, இல்லை செப்ரானிக்ஸும் சரி, குவாண்டமும் சரி, எல்லாருமே பிராண்டு தான், எல்லாருமே வாரண்டியும் தராங்க. எந்த அளவுக்கு ஒரு சிலருக்கு ஒரு சில பிராண்ட் வந்து நல்லா பதிஞ்சிடும். இந்த பிராண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகாது. இந்த பிராண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா செப்ரானிக்ஸ் தான் வேணும்னுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா செப்ரானிக்ஸ் எனக்கு வேணான்னுவாங்க. ஓகேங்களா. இது மற்றபடி ஃபஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் எந்த பிராண்டு நம்மளுக்கு சூட்டபிள் ஆகும், எந்த பிராண்ட் நம்மளுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் லோக்கலில் காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்க அப்படின்றதுல தாராளமாக நம்ம ஷாப்புக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கீபோர்டு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டைப்பிங் ஒர்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த லாங் கீ இருக்கிற கீபோர்டு மாதிரி கேட்பாங்க. அந்த